நடிகர் கிங்காங் ஒரு தன்னம்பிக்கை நாயகனாக இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்பிக்கை, தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருந்தனால்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியும். தன்னம்பிக்கை இல்லாவிட்டால் ஒரு மனிதன் வாழவே முடியாது. இது மிகவும் கடினமான உலகம். இது நம்ம கிங்காங் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமானது தன்னம்பிக்கை தான். அவர் தன்னுடைய உயரத்தை பற்றியோ எதை பற்றியோ தாழ்வு உணர்ச்சி அடையாமல் எல்லோருக்கும் தன்னுடைய மகள் கீர்த்தனா திருமண அழைப்புதலை எல்லோருக்கும் வைக்கிறார். அரசியல் பிரபலங்களுக்கும் வைக்கிறார், நடிகர்களுக்கும் வைக்கிறார். எல்லோருமே இவர் புன்முறுவலுடன் வரவேற்கிறார்கள். நாங்கள் கல்யாணத்துக்கு வந்துடுறோம், நீ கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அனுப்புகிறாங்க. அதில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சும்மா சூப்பராக அவர் வரவேற்று கவலையப்படாத நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் உண்மையில் அவருடைய பெரிய மனதை நாம் உண்மையிலே பாராட்ட வேண்டும். அவர் மத்திய அமைச்சராக இருந்தவர், இப்பொழுது எம்பியாக இருக்கிறார். அவர்லாம் இந்த மாதிரி அன்புடன் பேசுவதை கேட்கும் பொழுது உண்மையில் நம்மளாம் நெகிழ்ந்து போகிறோம். இயக்குனர் டி ராஜேந்திர அவர்களை கிங்காங் பார்த்துட்டு அழைப்புதல் கொடுக்கும் பொழுது என்னுடைய படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க கண்டிப்பாக இந்த வாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் கிங்காங் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து விட்டார். ஆகா அப்படின்ட்டு பார்த்துக்கொள்ளுங்கள். அதான் தன்னம்பிக்கை. எல்லாத்துக்கும் அழைப்புதல் கொடுத்தார். பிரபுதேவா ஆகட்டும், விஷால் ஆகட்டும், கார்த்திக் ஆகட்டும், சரத்குமார் ஆகட்டும், எல்லாத்துக்கும் பத்திரிகை கொடுத்தார். எல்லோரும் கல்யாணத்துக்கு வருவதாக சொல்லியுள்ளார்கள். எல்லோரும் அவரை இன்முறுடன் வரவேற்று அவருடைய நம்பிக்கையை கூட்டுகிறார்கள். அதான் நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உண்மையில் சொல்கிறேன், கிங்காங் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்பிக்கை, தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருந்தால்தான் இந்த உலகில் வாழ முடியும். என் அன்பிற்குரிய நண்பர்களே, நடிகர் கிங்காங் அவர்களிடமிருந்து தன்னம்பிக்கையை கற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து காட்டுவோம். சங்கே முழங்கு.